நானும் கருணாகரனும் போயிட்டு ஓரத்தில் நிக்கிறேங்க. சாலையோட ஓரத்தில் நின்று அதை எடுத்து போடுறோம். வீடியோ ஒரு காணொலியா பதிவு செய்யறோம். பதிவு செஞ்சு ஒரு வாரத்தில் அது 1 மில்லியன். இந்த பாரு எங்க அண்ணன் கோவிந்தன் 3 லட்சம் பேர் மேல தாண்டணும். அவர் சும்மா காணொலியா பதிவு பண்ணி போட்டு எத்தனையோ திமுக காரங்களுக்கு அவங்க எதிர்ப்பு போய் ஆளுங்க இருக்காங்கள அவங்க பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அது வைரலா போயிட்டு இந்த பேனரை எடுக்க வைத்தவன் எவன் என்று வழக்கு பதிவு செய்யாமல் நீங்கள் என்ன செய்திருக்கீர்கள் மதியழகன் அப்படின்னு அவர் கேட்டார் பொழுது, ஐயோ சும்மா விட்ட நான் பல கோடி செலவு பண்ணி கட்சி வளர்க்கிறேன், இவங்க 10 ரூபா பேனர் கழிச்சு கட்சி வளர்த்துறாங்களேடா அப்படின்னு அந்த ஒரு அப்ப ஒரு பொய் வழக்க பதிவு செய்யறாங்க. என்னன்னு, சீமான் தம்பிகள் நடுரோட்டில் தன்னுடைய மகிழ்ந்த நிறுத்தி காரை நிறுத்தி வந்த பொதுமக்களை, அதாவது அவங்க ஒரு திமுக தான், வந்த பொதுமக்களாக என்னை தாக்கி மண்டையை உடைத்து காரேற்றி கொண்டு விடுவேன் என்று கூறி கத்தியை விட்டு குத்தி விடுவேன் என்று சொல்லி வழக்கு போட்டாங்க. இது எப்படி தெரியுமா? அது டிப்ளிகா ஆமாடா டப்ளிகா அப்படிங்கிற மாதிரி. ஜட்ஜி கிட்ட போயிட்டு, ஐயா நாங்க 2 பேரும் பாருங்க அடிச்சுதான் சொல்றாங்க, எங்க கண்ணுக்கு எதையும் அடிச்ச மாதிரி தெரியல, உங்க கண்ணுக்கு எதாவது தெரியுதா அப்படின்னா அவர் கார் துப்பி அனுப்பிட்டார்.